கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல தேய்பிரை அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு அவதரித்தாரு கிருஷ்ணர். அஷ்டமி திதியை மையமா வச்சு கொண்டாடப்படுற ஜென்மாஷ்டமி வர சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. அஷ்டமி திதி ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை அதிகாலை 1:41 மணிக்கு துவங்கி இரவு 11:13 மணி வரைக்கும் இருக்கு. இது கிருஷ்ணரோட 5252வது பிறந்த நாள். கிருஷ்ணர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணர் சிறைச்சாலையில் நள்ளிரவு நேரத்தில் அவதரித்தவர். அதனால் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குழந்தை பாக்கியம் வேண்டவங்க காலையிலேருந்தே கிருஷ்ணருக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபியை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். கிருஷ்ணரோட படம் இல்லாட்டி சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு அழகாக மலரெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுடுங்க. வாசல்ல இருந்து கிருஷ்ணர் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் பச்சரிசி மாவால் கிருஷ்ணரோட பாதத்தை போடுங்க. சில பேர் சாக்பீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. பச்சரிசி மாவு போடுறப்ப தான் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அது உணவாகும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களோட காலை பச்சரிசி மாவில் முக்கி அப்படியே கிருஷ்ணரோட பாதத்தை போடலாம். கிருஷ்ணரோட பாதம் ஏன் போடுறோம்னா, குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு அடிமேலே அடி வைத்து வராரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான். இப்போ கிருஷ்ணரை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது வெண்ணெய், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படின்னு பால் சார்ந்த பொருட்களை அவருக்கு கட்டாயம் படைச்சிடுங்க. பழங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் படைச்சிட்டு நைவேத்தியம், அதாவது பட்சணம் வந்து கிருஷ்ணருக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். முறுக்கு, அதிரசம், சீடை, தட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை கிருஷ்ணருக்காக படைச்சிடுங்க. அப்புறம் அவள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணருக்கு இதெல்லாம் படைச்சிட்டு கிருஷ்ணரோட ஸ்லோகங்கள், பாடல்கள் இதெல்லாம் பாடிட்டு தீப ஆராதனைகள் காட்டிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்புறம் கிருஷ்ணருக்காக படைச்ச அந்த பட்சணத்தை வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்க. வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் இல்லாட்டி ராதை வேஷம் போட்டு அழகு பார்ப்போம். அவங்க அந்த வேடத்தை போட்டுட்டு வீட்டில் அங்கே எங்கேயும் ஓடி விளையாடுறத பார்க்குறப்ப அந்த குட்டி கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கும்.